வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி மாநிலத்தில் படிக்கின்ற வாய்ப்பு போல் வேறு எந்த மாநிலத்திலும் கிடைக்காது. பாண்டிச்சேரி எய்ட் கட்டுப்பாட்டு சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம். மாதம் சம்பளம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தல். புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு சார்பில் சட்டசபை முன்பாக காத்திருப்பு போராட்டம். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தல். சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் சார்பில் சம்பாகோவில் அருகே கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு கடும் கண்டனம். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் பணிகளை புறக்கணித்து 2 மணி நேரம் அமைதி போராட்டம். புதுச்சேரியிலிருந்து நல்லவாடு தவளக்குப்பம் வழித்தடத்தில் நிறுத்தப்பட்ட பிஆர்டிசி பேருந்தினை உடனடியாக மீண்டும் இயக்க வேண்டும். நல்லவாடு இளைஞர்கள் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி மாநிலத்தில் படிக்கின்ற வாய்ப்பு போல் வேறு எந்த மாநிலத்திலும் கிடைக்காது என கம்பன் கலையரங்கில் பாண்டிச்சேரி எய்ட் கட்டுப்பாட்டு சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்று உரை நிகழ்த்திய முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். பாண்டிச்சேரி எய்ட் கட்டுப்பாட்டு சங்கத்தின் சார்பில் கம்பன் கலையரங்கில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழிப்புணர்வு சுவரொட்டிகளை வெளியிட்டார். இதில் சுகாதாரத்துறை செயலர் ராஜு, இயக்குநர் ஸ்ரீராமன் உள்ளிட்ட பல்வேறு செவிலியர் கல்லூரிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக நிகழ்ச்சியில் மாணவர்களிடையே பேசிய அவர், மத்திய சுகாதார குழு புதுச்சேரியில் ஆய்வு செய்த பின்னர் நாட்டிலேயே கிராமப்புறங்களில் சிறந்த மருத்துவம் அளிப்பதில் புதுச்சேரி முதலிடத்தில் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாகவும், மேலும் கிராமப்புறங்களில் புதிய அரசு பொது மருத்துவமனை கட்டுவதற்கான நடவடிக்கையை அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். புதுச்சேரி அரசு சிறந்த மருத்துவ வசதி, மாணவர்களுக்கான கல்வி, ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்டங்களை வழங்கி சிறந்த மாநிலமாக கொண்டு வருவதை அரசின் எண்ணமாக கொண்டுள்ளதாக தெரிவித்த அவர், பிற மாநிலங்களை விட புதுச்சேரி மாநிலத்தில் படிக்கின்ற வாய்ப்பு அதிக அளவில் அரசு உருவாக்கி கொடுத்துள்ளது என்றார். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கூட்டு போராட்ட குழு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சம்பாகோவில் எதிரே காத்திருப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு சார்பில் தொடர் போராட்டமாக சட்டசபை முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. போராட்ட குழு ஆலோசகர் ஆனந்த கணபதி தலைமை தாங்கு வேளாங்கண்ணி தாசன், கலிய பெருமாள், குணசேகரன், ஆனந்தன், பாண்டியன், பாலபாஸ்கரன், நௌஷத் அலி, சகாயராஜ், கதிரேசன், இளங்கோவன், மாணிக்கம், அகிலன், பாலமுருகன், ராஜேந்திரன் உள்ளிட்ட பலர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ராஜேந்திரன், பழனி, ரவி, தங்கராசு, செல்வம், ராஜா, பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்தில் பணிபுரியும் அனைத்து பிரிவு ஊழியர்கள் 400க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் பங்கேற்றனர். இப்போராட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக INTUC பொதுச் செயலாளர்கள் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வன், சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன், பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், AITUC மாநில துணைத் தலைவர் மன்னாதன் ஆகியோர் கலந்து கொண்டு போராட்டம் வெற்றி பெற வாழ்த்து பேசினர். நிறைவாக பத்மஸ்ரீ டாக்டர் நமச்சிவாயன் நன்றி கூறினார். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தங்கள் பல்வேறு கோரிக்கைகளை கோஷங்களாக எழுப்பினர். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் சார்பில் 7வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி உயர்த்தி வழங்கப்பட்ட நோயாளி கவனிப்பு படி மற்றும் நர்சிங் அலவன்ஸ் ஆகியவற்றின் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும், காலியாக உள்ள மற்றும் பதவி உயர்வு மூலம் நிரப்பப்பட வேண்டிய பணியிடங்களை உடனடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சம்பாகோவில் எதிரில் கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்திற்கு தலைவர் முனுசாமி தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் செல்வி, சதீஷ், விமலா தேவி, கிரி வெற்றிவேல், மஞ்சுமாதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் பிரேமதாசன், பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் ஜவஹர், செவிலிய அதிகாரிகள் சங்கத்தின் சுனிலா குமாரி ஹரிதாஸ், சுகாதார ஆய்வாளர் சங்கத்தின் திருமலை ஜெகநாதன், ANM சங்கத்தின் கலைவாணி, வார்டு அட்டண்டன்ட் சங்கத்தின் சுந்தரமூர்த்தி, சரவணன், ஆபரேஷன் தியேட்டர் சங்கத்தின் மகேந்திரன், NIBM சங்கத்தின் பிரகதீஸ்வரன், ஆஷா சங்கத்தின் வைஜெயந்தி மாலா ஆகியோர் கண்டன உரையாற்றினர். சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் பொருளாளர் மதிவாளன் நன்றி கூறினார். ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சம்மேளன நிர்வாகிகள் வானவரம்பன், இளங்கோவன், சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளன நிர்வாகிகள் தனலட்சுமி, சுதாகர், ஜெகதீசன், இளையதாசன், லட்சுமி, பாலமுருகன், சுதா மற்றும் இணைப்பு சங்க நிர்வாகிகள் சங்கீதா, பாக்யவதி, சந்தானலட்சுமி, சூசன், கரோலின், வயோலா, சிவகுமார், காசிமுனியன், ஆறுமுகம், தனசீலன், செந்தில்குமார், அருள்ராஜ், சுந்தரராமன், வள்ளி, பிரவீணா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் பணிகளை புறக்கணித்து 2 மணி நேரம் அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மருத்துவர்கள் பணிகளை புறக்கணித்து 2 மணி நேரம் அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலை 6 மணி முதல் 8 மணி வரை நடைபெற்ற போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் பங்கேற்று கண்டன கோஷங்களை உள்ளடக்கிய பதாகைகளை கையில் பிடித்தபடி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும், அனைத்து அவசர சிகிச்சை பிரிவுகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும், பணி செய்யும் இடத்தில் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. 2 மணி நேர போராட்டத்தை தொடர்ந்து மருத்துவர்கள் பணிக்கு திரும்பினர். மருத்துவர்களின் போராட்டத்தின் காரணமாக நோயாளிகள் பாதிக்கப்படாமல் இருக்கும் வகையில் ஜிப்மர் நிர்வாகம் மாற்று நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக தெரிவித்தது. காரைக்காலில் 2020ஆம் ஆண்டு ரேஸில் ஈடுபட்டவரை தட்டி கேட்டவரை கொலை செய்த சம்பவத்தில் இளைஞருக்கு 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்து மாவட்ட நீதிபதி முருகானந்தம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறை அடுத்த செல்லூர் பகுதியை சேர்ந்தவர் ரவிச்சந்திரன். இவர் அதே பகுதியில் உள்ள சாராய கடையில் கேஷியராக பணிபுரிந்து வந்துள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி ரவிச்சந்திரன் செல்லூர் பகுதியில் உள்ள பெட்டி கடைக்கு சென்றுள்ளார். அப்போது அதே பகுதியை சேர்ந்த மகேந்திரன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் அதிவேகத்தில் ரேஸில் ஈடுபட்டு விபத்து ஏற்படுத்தும் வகையில் ஈடுபட்டுள்ளார். இதனை பார்த்த ரவிச்சந்திரன் அதிவேகமாக வந்த மகேந்திரனை சாலையில் வைத்து கண்டித்து காவல் நிலையத்தில் புகார் தெரிவிப்பதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மகேந்திரன் ரவிச்சந்திரனை கொடூரமாக தாக்கி காலால் எட்டி உதைத்து தள்ளியுள்ளார். இதில் ரவிச்சந்திரன் பலத்த காயமடைந்து கீழே விழுந்த நிலையில் அங்கிருந்தவர்கள் அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். ஆனால் சிகிச்சைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதனை அடுத்து ரவிச்சந்திரனின் மனைவி விஜயா திருநள்ளாறு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் திருநள்ளாறு போலீசார் வழக்கு பதிவு செய்து மகேந்திரனை கைது செய்தனர். இவ்வழக்கு கடந்த 4 வருடங்களாக காரைக்கால் மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட்டு வந்த நிலையில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. தீர்ப்பில் குற்றம் சாட்டப்பட்ட மகேந்திரனுக்கு 7 வருடங்கள் கடுங்காவல் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து மாவட்ட நீதிபதி முருகானந்தம் உத்தரவு பிறப்பித்தார். இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட மகேந்திரன் புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழாவின் ஒரு பகுதியாக திமுக இளைஞரணி சார்பில் நடத்தப்பட்டு இலவச காது மூக்கு தொண்டைக்கான இலவச மருத்துவ முகாமில் பங்கேற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 நபர்களுக்கு இலவச காது கேட்கும் கருவிகளை திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா வழங்கினார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவு விழாவின் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில திமுக இளைஞரணி சார்பில் மாநில துணை அமைப்பாளர் டாக்டர் நிதிஷ் ஏற்பாட்டில் இலவச காது மூக்கு தொண்டைக்கான சிறப்பு மருத்துவ முகாம் தவளக்குப்பத்தில் உள்ள ஹெல்த் ஸ்பிரிங் மருத்துவ மையத்தில் கடந்த மாதம் 28ஆம் தேதி நடத்தப்பட்டது. இந்த முகாமில் 200க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று பரிசோதனை செய்து கொண்டனர். அதில் காது கேட்கும் கருவி பொருத்துவதற்கு மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்டு 10 நபர்களுக்கு தலா 20,000 ரூபாய் வீதம் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காது கேட்கும் கருவி வழங்கும் நிகழ்ச்சி லப்போர்ட் வீதியில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் டாக்டர் நிதிஷ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 நபர்களுக்கு இலவச காது கேட்கும் கருவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, திமுக இளைஞரணி அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் முன்னிலையில் டாக்டர் சிரஞ்சீவி, மாநில துணை அமைப்பாளர் AK குமார், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் சன்குமாரவேல், அருட்செல்வி, தொகுதி செயலாளர் சக்திவேல், வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் பரிமளம், மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் ரெமி எட்வின், முகிலன், தாமரை கண்ணன், அகிலன், கிருபாசங்கர், அயலக அணி போனவி சிவா, வழக்கறிஞர் கல்யாண சுந்தரம், முன்னாள் இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆரோக்கியராஜ், கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் ரமேஷ், ராஜா, ராஜ், தமிழரசன், முகுந்தன், அருண், சுரேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரி அரசின் நலவழித்துறை மற்றும் வில்லியனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் மணவெளி பிள்ளையார் கோவில் வீதியில் நடைபெற்ற டெங்கு ஒழிப்பு களப்பணியில் ஏராளமான பணியாளர்கள் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசின் நலவழித்துறை, வில்லியனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆகியவை இணைந்து தீவிர டெங்கு ஒழிப்பு களப்பணியில் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு உட்பட்ட மணவெளி பிள்ளையார் கோவில் வீதியில் டெங்கு ஒழிப்பு களப்பணி நடைபெற்றது. இந்த முகாமிற்கு தலைமை மருத்துவ அதிகாரி பாமகள் கவிதை தலைமை தாங்கினார். சுகாதார ஆய்வாளர் மதிவதனன் முன்னிலை வகித்தார். சுகாதார உதவி ஆய்வாளர்கள், கிராமப்புற செவிலியர்கள், களப்பணியாளர்கள், ஆஷா பணியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் ஆகியோர் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் டெங்கு களப்பணி மேற்கொண்டனர். வீடுகளில் சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள தேவையற்ற பிளாஸ்டிக் பொருட்கள், டயர், பானை, உரல், தேங்காய், குடுவை போன்றவற்றை கண்டறிந்து வீட்டின் உரிமையாளர்கள் வைத்து அப்புறப்படுத்தினர்.
மேலும் தேங்காய் மட்டைகளை நிமிர்த்தி வைக்காமல் நீர் தேங்காமல் கவிழ்த்தி அடுக்கி வைக்கவும், தேவையுள்ள தண்ணீர் பானையை மூடி வைக்கவும், தேவையற்ற பானைகளை கவிழ்த்து வைக்கவும், தேவையற்ற பொருட்களை முறையாக அப்புறப்படுத்தவும், தேவையற்ற டயர்களை தவிர்க்கவும், மேலும் தேவையெனில் ஓட்டை போட்டு மழை தண்ணீர் தேங்காமல் தடுக்கவும், தண்ணீர் தொட்டியை கொசு புகாமல் மூடி வைக்கவும், அலங்கார பூச்செடிகளில் தண்ணீரை வாரம் ஒருமுறை மாற்றவும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பொதுமக்களுக்கு டெங்கு கொசுக்கள் பரவாமல் தடுக்கும் வழிமுறைகள், டெங்கு நோயின் அறிகுறி பற்றியும் எடுத்துரைத்து டெங்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் ஆதி திராவிடர் நலப்பிரிவு ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் ஆதி திராவிடர் பிரிவு மாநில ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பிரிவின் மாநில தலைவர் ஜெயபால், மாநில ஒருங்கிணைப்பாளர் சத்யசீலன் ஆகியோர் தலைமை தாங்கினர். சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, செயல் தலைவர் நீல கங்காதரன் மற்றும் மாநில நிர்வாகிகள் பஞ்சகாந்தி, மோகன்தாஸ், இளையராஜா, செந்தில், அனுசுயா மற்றும் ஆதி திராவிடர் பிரிவு துணைத் தலைவர்கள், மாநில மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் பலரும் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் எதிர்கால வளர்ச்சிகள் குறித்து ஆலோசனை செய்யப்பட்டது. புதுச்சேரி தவளக்குப்பம் நல்லவாடு வழித்தடத்தில் இயக்கப்பட்டு தற்போது நிறுத்தப்பட்டுள்ள பிஆர்டிசி பேருந்தை மீண்டும் இயக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு நல்லவாடு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மணவடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நல்லவாடு மீனவ கிராமத்திற்கு புதுச்சேரி அரசு பிஆர்டிசி நிறுவனம் 1 மணி நேரத்திற்கு ஒரு தடவை புதுச்சேரி தவளக்குப்பம் நல்லவாடு கிராமத்திற்குரிய வழித்தடத்தில் 14A பேருந்தினை இயக்கி வந்தது. பிஆர்டிசி நிர்வாகம் திடீரென எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக நல்லவாடு புதுச்சேரி வழித்தடத்தில் இயங்கிய பேருந்தினை நிறுத்தியுள்ளது. இப்பேருந்தில் நூற்றுக்கணக்கான நல்லவாடு மீனவ கிராம மக்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் நாள்தோறும் பயணித்து வந்த சூழலில் பிஆர்டிசி நிர்வாகத்தின் செயல்பாடு நல்லவாடு மீனவ கிராம மக்களிடையே பெரும் அதிருப்தியினை உருவாக்கியுள்ளது. நல்லவாடு தவளக்குப்பம் புதுச்சேரி வழித்தடத்திற்குரிய புதுச்சேரி அரசு பிஆர்டிசி பேருந்துகளை உடனடியாக இயக்க வேண்டும் என புதுச்சேரி அரசின் சட்டப்பேரவை தலைவரும் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான ஏம்பலம் செல்வம் மற்றும் போக்குவரத்து துறை ஆணையருக்கு நல்லவாடு கிராமத்தின் இளைஞர்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. நல்லவாடு கிராமத்தினை சேர்ந்த இளைஞர்கள் பவி, விக்கி, சதீஷ் அனைவரும் பிஆர்டிசி நிர்வாக பிரதிநிதிகளை சந்தித்து நல்லவாடு தவளக்குப்பம் புதுச்சேரி வழித்தடத்திற்குரிய பேருந்தினை உடனடியாக இயக்க வேண்டும் என வலியுறுத்தினர். 15 நாளா பஸ் சரியா வர்றதில்லை. எங்கள் ஊருக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் தான். அந்த பஸ்ஸே சரி வர விடுறதில்லை. வந்து இவங்ககிட்ட காரணம் கேட்டால் எஃப்சி போய்க்குதுன்னு சொன்னாங்க. எஃப்சி போய்க்குதுன்னா எங்களுக்கு ஸ்பேர் பஸ் வரணும். அந்த ஸ்பேர் பஸ்ஸு விட்றதில்லை. வந்து கேட்டதுக்கு திங்கக்கிழமெலாம், அதாவது முந்தானத்து விட்டுறேன்டாங்க. வெள்ளிக்கிழமை வந்து கேட்டோம், திங்கக்கிழமெலாம் பஸ்ஸு வந்துரும்பான்னாங்க. ஆனால் திங்கக்கிழமை பஸ் வரல, நீ செவ்வாய்க்கிழமை வந்து கேட்குறோம், நாளைக்கு விட்டுறேன்றாங்க. ஒரு ஊருக்கு வந்து ஒரே ஒரு பஸ்ஸு, அதையே இவங்களால சரியாக விட முடியாமல் 1008 காரணம் சொல்லிடுறாங்க. நாங்கள் வந்து கேட்குறோம், நாளைக்கு வந்துடும், இப்பயும் அதே நாளைக்கு வந்துடும்ன்றாங்க. இதுக்கு ஒரு முடிவு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஒரு ஊருக்கு ஒரு பஸ்ஸை உங்களாலே விட முடியல, நீங்கள் எப்படி ஒட்டுமொத்த பாண்டிச்சேரிக்கு பஸ் விடுவீங்க? மத்திய அமைச்சரின் அறிவுறுத்தல் படி புதுச்சேரி அஞ்சல் துறை அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்திடம் தேசிய மூவர்ண கொடியை வழங்கினர். மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இல்லந்தோறும் மூவர்ண கொடி பிரச்சாரம் சம்பந்தமாக மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த தேவையான ஏற்பாடுகளை செய்யுமாறு கோரிக்கை விடுத்துள்ளார். அதன் அடிப்படையில் இந்திய அஞ்சல் துறை மூலமாக பாண்டிச்சேரி அஞ்சல் கோட்டத்தினை சேர்ந்த ஊழியர்கள் மூலமாக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்திற்கு இந்திய நாட்டின் தேசிய கொடியான மூவர்ண கொடி வழங்கப்பட்டது. முதுநிலை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் லட்சுமண பிள்ளை அறிவுறுத்தல் படி இணை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் பிரபு சங்கர், துணை அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் வினோத் ஆகியோரால் மூவர்ண கொடி வழங்கப்பட்டது. நேரு வீதியில் அமைந்துள்ள சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் மற்றும் அஞ்சல் துறை ஊழியர்கள் பாலு, கணபதி, சுப்பிரமணியன் மற்றும் ரட்சகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொண்டமாநத்தம் பிடாரி மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெற உள்ள தேரோட்டத்தினை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைக்கின்றனர். வெளியூர் அருகே உள்ள தொண்டமாநத்தம் பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் தேர் திருவிழா கடந்த 7ஆம் தேதி இரவு பிடாரி மீனாட்சி அம்மனுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் இரவு 7 மணி அளவில் பிடாரி மீனாட்சி அம்மனுக்கு அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் செவ்வாய்க்கிழமை இரவு ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக தேர் திருவிழா புதன்கிழமை நடைபெறுவதை முன்னிட்டு கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டு வாசல் முன்பும் ஆடுகள் பலியிடப்பட உள்ளன. சாலையில் உள்ள ஆட்டு ரத்தத்தின் மீது தேர் செல்வது இந்த கோவிலின் தனிச்சிறப்பாகும். கோவில் நிர்வாகம் சார்பில் நள்ளிரவு 1 மணி அளவில் கோவில் வாசலில் முதலாக 5 ஆடுகள் பலியிடப்பட உள்ளன. அதனைத் தொடர்ந்து கிராமம் முழுவதும் நூற்றுக்கணக்கான ஆடுகள் பலியிடப்பட்டு ரத்தம் சாலையில் விடப்படும். குழந்தை பேர் இல்லாதவர்கள் இக்கோவிலில் அம்மனுக்கு படையிலிட்ட ரத்த சோறு சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம்.
பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் தேரோட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு வடம் பிடித்து துவக்கி வைக்கின்றனர். மேலும் விழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு ஆலயம் சார்பில் ஆலயத்தின் எதிரே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கிடா விருந்து சுமார் 5000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வியாழக்கிழமை 15ஆம் தேதி காலை மீண்டும் தேர் புறப்பாடும், அதனைத் தொடர்ந்து பிற்பகல் 2 மணிக்கு மேல் ராமநாதபுரம் கிராமத்தில் தேர் வீதி உலாவும் நடைபெற உள்ளது. இரவு 10 மணி அளவில் மீனாட்சி அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழாவும், நள்ளிரவு 12:30 மணிக்கு மேல் காப்பு கலைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. வரும் 21ஆம் தேதி இரவு 7 மணிக்கு மேல் அம்மனுக்கு உதிரவாய் துடைத்தல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் மற்றும் கிராமத்தினர் சிறப்பாக செய்து வருகின்றனர். வீராம்பட்டினம் செங்கடு நீரம்மன் ஆலயத்தின் ஆடி மாத உற்சவ விழாவை முன்னிட்டு நடைபெற்ற 5ஆம் நாள் திருவிழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினத்தில் எழுந்துள்ளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கடு நீரம்மன் ஆலயத்தில் ஆடி பெருவிழாவை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையில் திருத்தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் ஆடி பெருவிழா குடியேற்றத்துடன் வெகு சிறப்பான முறையில் ஆகம விதிப்படி தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 5ஆம் நாளான திங்கட்கிழமை அன்று காலை அருள்மிகு ஸ்ரீ செங்கடு நீரம்மன் ஆலயத்தில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சந்தனம், பால், தயிர், தேன், இளநீர், பழ வகைகள், பன்னீர், பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு, அதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு மலர்களால் அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் இரவு 8 மணி அளவில் சன்னதியில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த உற்சவ மூர்த்திகளை மேளதாளங்கள், வான வேடிக்கைகள் முழங்க சன்னதி புறப்பாடாக துவங்கி மாட வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்து செங்கடு நீரம்மன் வீதி உலாவும் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தின் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். முன்னதாக அவருக்கு விழா குழுவின் சார்பில் பொன்னாடை மற்றும் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதில் உபயதாரர்கள் புதுவை சான்றோர் பருவதக்குள்ள பரிபாலன சபை மற்றும் அரியாங்குப்பம் தொகுதி கிராமணியார் பேரவை சார்பில் தலைவர் சாமிநாதன் மற்றும் பொறுப்பாளர்கள் சங்கர், ஜெயராமன், பாபு, குருமூர்த்தி, காமராஜ் உறுப்பினர்கள் சார்பில் 5ஆம் நாள் உற்சவ விழா வெகு சிறப்பான முறையில் நடத்தி முடிக்கப்பட்டது. மேலும் கோவில் திருப்பணி குழுவினர், கிராம பொதுமக்கள் மற்றும் ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ் மற்றும் வீராம்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து வருகிற 23ஆம் தேதி வரை நடைபெறும் ஆடி பெருவிழாவில் 9ஆம் நாள் திருவிழாவில் காலை திருத்தேரோட்டம் நடைபெற உள்ளது. சீகம் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற PPL T20 கிரிக்கெட் போட்டியில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி மற்றும் காரைக்கால் நைட்டர்ஸ் அணி ஆகியன அபார வெற்றி பெற்றது. கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் சீகம் கிரிக்கெட் மைதானத்தில் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் 6 அணிகள் பங்கு பெற்றன. ஊசுடு அக்கார்ட் வாரியர்ஸ் அணியும் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணியும் மோதியதில் டாஸ் வென்று வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி பேட்டிங் செய்ய தீர்மானித்தது. 20 ஓவர் முடிவில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன்களை எடுத்தது. வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணியின் அமன் கான் 44 பந்துகளில் 83 ரன்களையும், மோகித் காலே 31 பந்துகளில் 52 ரன்களையும் அதிரடியாக குவித்தனர். தொடர்ந்து ஆடிய ஊசுடு அக்கார்ட் வாரியர்ஸ் அணி 18.4 ஓவர்களில் 10 விக்கெட்டுகளையும் இழந்து 141 ரன்களை மட்டுமே சேர்த்து 59 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணியின் அமன் கான் ஆட்டநாயகன் விருதை வென்றார். தொடர்ந்து யானாம் ராயல்ஸ் அணியும் காரைக்கால் நைட்டர்ஸ் அணியும் மோதின. முதலில் பேட்டிங் செய்த யானாம் ராயல்ஸ் அணி 20 ஓவர்களுக்கு 8 விக்கெட் இழப்பிற்கு 149 ரன்களை குவித்தது. தொடர்ந்து பேட்டிங் செய்த காரைக்கால் நைட்டர்ஸ் அணி 19.2 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 150 ரன்கள் எடுத்து 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.